இரண்டாவது நாள் கொடுக்கையில ஆண்டவரே தேவரீர் இந்த நாளில் நீ பேச போற வார்த்தைக்காக எங்கள் இதயத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசும் அடியோர் கேட்கிறோம். சாமுவேல் உடன்படிக்கை பேழை அருகில தூங்கிக் கொண்டிருந்த பொழுது உம்முடைய குரலை கேட்டு ஆண்டவரிடத்துல மறுபடி சொன்னார், இதோ உமது அடியேன், ஆண்டவரே பேசும், இதோ உம்முடைய அடியேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தான். அனனியா ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே நீ அனனியா என கூப்பிட அனனியா ஆண்டவரே இதோ உன் அடியேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தான். இதோ அந்த வேளையில என் இதய கதவுகளை திறந்து கொடுக்கிறேன். கேட்கிற வார்த்தைகள் இருவரும் கருத்து வாய்ந்த வார்த்தைகள். அப்பா, எலும்பையும் மற்றையும் ஊடுருவக்கூடிய வார்த்தைகள், என் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடிய வார்த்தைகள், என் இருதயத்துல என்னை வேறு பிரிக்கிற வார்த்தையா, உம்மை நோக்கி திருப்புகிற வார்த்தையா இருக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். என் இருதயங்களை திருப்பும் ஆண்டவரே, என் இருதயங்களை திருப்பும். உள்ளத்தின் ஆழத்துல என்னோடு கூட பேசும் உம்முடைய மெல்லிய அமர்வு சத்தத்தை என் காதுகள் கேட்கும்படியாக செய்யும். நான் எம்மாவூர் சீடர்கள் போல பற்றி எரியக்கூடிய ஒரு அபிஷேகம் என்னை கடந்து வரும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். நேரப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, தூசுக்கும் திரும்புக்கும் சமமான ஒன்றுக்கும் உதவாத அப்பா தேவரின் மாத்திரமா இருக்கிற என்னையும் ஒரு விஷயத்தை பயன்படுத்த ஆண்டவரே. அப்பா, என்னை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தும். என் நாவோடு நாவாக இருந்து நீங்க பேச ஆண்டவரே. அப்பா, தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். என்னையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் குடும்ப உறவுகளையும் நீர் சக்கரியா 2:5 அக்கினி மதில் எழுப்பி மூடுபடியாக ஒப்புக்கொடுக்கிறேன். விதைக்கப்படுகிற விதைகள் அப்பா பிசாசானவன் எடுத்துக்கொள்ளாதபடி வேலி இடைங்க நீரப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஸ்துதி, கன, மகிமை எல்லாம் நீர் ஒருவர் மாத்திரமே செலுத்துகிறார். மீன்பெரும் லட்சியமான இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்று நம்ம எதை குறித்து தியானித்தோம்? உடன்படிக்கை பேழை. என்ன தியானித்தால? நம்ம உடன்படிக்கை பேழையாய் மாறணும் இல்லையா? உடன்படிக்கை பேழையாய் மாறணும். அப்ப அந்த உடன்படிக்கை பேழையா மாறும் பொழுது நம்மளுக்கு எத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும்? 8 தெரியுமா? அப்படிதான் சொன்னா சரி, 8 தான். 8 நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதே தொடர்ச்சியில தான் நம்ம பார்க்க போறோம். குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? நேற்று ஆண்டவர் விரும்புகிற குடும்பம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? வேணுமா? வேணுமா? எவ்வளவு வேணும்? நிறைய வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? விண்ணக ஆசீர்வாதம். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என் குடும்பத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நேற்று எந்த வசனத்துல இருந்து ஆரம்பிச்சோம்? நேற்று முதல் வசனம் என்ன படிச்சோம்? 1 சாமுவேல் 3:3. அதை ஒரு தடவை படிப்போமா? ஆமென். கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. அந்த விளக்கு இருந்த இடத்துல உடன்படிக்கை பேழை அருகில சாமுவேல் படுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். லேவி 6வது அதிகாரம் 10வது வசனம். குரு தன் நாற்பட்டு அங்கியை அணிந்து தன் நாற்பட்டு உள்ளாடையை இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். பலிபீடத்தின் மேல் நெருப்பில் ஏற்ற எரிபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்திற்கு அருகே கொட்ட வேண்டும். லேவி 10:6 படிக்கிறேன். தன் நாற்பட்டு அங்கியை அணிந்து இல்ல ஒரு நிமிஷம். பலிபீடத்தின் மேல்
13 லேவி 6:13. பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்துவிடலாகாது. ஆமென். பலிபீடத்தில் நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அணைந்து விடக்கூடாது. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 37வது வசனம். அதற்காக 7 அகல்கள் செய்வாய். முன்பக்கமாக ஒளிவீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய். ஆமென். 7 அகல்கள். விடுதலை பயணத்துல மோசேவிடத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பேழை செய்ய சொல்றாரு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து மோசேவிடம் பேசும் பொழுது உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக விளக்கு, அந்த விளக்கோட பேர் என்ன? மெனோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். லேவியில் என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவருடைய அக்கினி பலிபீடத்துல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணையக்கூடாது. லேவி 24வது அதிகாரம் 4வது வசனம். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் இல்ல, ஆண்டவர் திருமுன் பசும்போல் விளக்கு, குத்து விளக்கு, தண்டின் மேல் இருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரியவிட வேண்டும். எப்பொழுதும் எரியவிட வேண்டும். இப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, 2 காரியம் அவர் சொல்லியிருக்காரு பழைய ஏற்பாட்டுல. எப்பொழுதும் அணையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன அணையக்கூடாது? விளக்கு அணையக்கூடாது. இன்னொன்னு, பலிபீடத்துல அக்கினி நெருப்பு எரியும், அணையக்கூடாது. இப்ப இந்த 2 காரியமும் அணையக்கூடாது. இப்ப நம்முடைய குடும்பங்கள்ல கூட இந்த 2 காரியம் என்ன பண்ணக்கூடாது? அணையக்கூடாது. இது 2 அணையாம இருந்துச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதம். சரியா? ஏன்னா இன்னைக்கு தலைப்பு அதுதான், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பலிபீடத்துல நெருப்பு அணையக்கூடாது. அப்ப நெருப்பை பற்ற வைக்க என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் யாரு மேல? விளக்கல இல்ல, யாரையாவது எடுத்து ஊத்தி கொளுத்தி விட்டுறாதீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க இல்லையா? மாமியார் மருமகள் மேல, மருமகள் மாமியார் மேல எண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டா என்ன ஆகும்? குடும்பம் இல்லையா? ஏதோ ஒரு நெருப்பு. இன்னைக்கு நம்ம வீட்டுல நெருப்பு இல்லையா? என்ன நெருப்பு இருக்குது? கேஸ் எரியுது. அப்புறம் வயிற்றுக்குள்ளார வயிற்றுச்சல் எரியுது இல்லையா? அடுத்தவங்க பத்தி நெஞ்சில பொறாமத்தி எரியுது. உண்டா இல்லையா? நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு பத்திக்கிட்டு எரியுது இல்லையா? அப்ப ஆண்டவருடைய அக்கினி பலிபீடத்துல அணையாமல் இருக்க வேண்டும். அவருடைய விளக்கு அணையாமல் இருக்க வேண்டும். அப்ப அந்த பலிபீடத்துல அணையாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு எது பலிபீடம் தெரியும் இல்லையா? பலிபீடத்துல அக்கினி எரியணும் அப்படின்னு சொன்னா எது பலிபீடம்னு தெரியணும். அடுத்தது விளக்கு. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? எத்தனை விளக்கு? அது எத்தனை இருக்கும்? அதுல 7 அகல்கள். அப்ப 7 திரி இருக்கும், 7 அகல்கள் அதுல இருக்கும். அந்த 7 பலிபீடம் அல்லது 7 விளக்கு எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது தெரிஞ்சாதானே நம்ம நெருப்பானையை பார்த்துக்க முடியும். அதுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஏன்னா இது ட்ரையா தான் இருக்கும், ஆனா கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். திருப்பாடல் 51வது அதிகாரம் 15வது வசனம். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்சியிடும். ஆமென். என் தலைவரே, என் இதழ்களை திறந்திடும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்சியிடும். இப்ப இந்த ரூம்ல கதவு இருக்கு, எத்தனை கதவு இருக்கு? நிறைய இருக்கு. இல்ல இல்ல, எத்தனை? 4 கதவு இருக்கு. இந்த கதவுல என்ன பண்ண முடியும்? பூட்டலாம், திறக்கலாம், அப்புறம் உள்ள வரலாம், வெளியில போகலாம் இல்லையா? வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியாது. அது ஓகே.
உடைக்கலாம், உள்ள ஏதாவது சின்ன களவாண்டு போகலாம், எல்லாம் பண்ணலாம். அது உங்க சமத்தியா. இப்ப கதவு அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? உள்ள வரலாம், வெளியில போகலாம், பூட்டி வைக்கலாம், நம்மளுக்கு வேணும்னா திறந்துக்கலாம் இல்லையா? இப்ப நம்முடைய உடலுக்கு ஆண்டவர் நிறைய கதவுகள் வச்சிருக்காரு இல்லையா? கதவுகள் வைத்திருக்கிறார். அந்த கதவுகளோட பலன் என்ன? திருப்பாடல் 51:15 ஆண்டவரே படிங்க, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உண்மை புகழ்ந்து பாடும். அப்ப ஆண்டவருக்கு நம்ம தாவீது ராஜா பாடிக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா? திருப்பாடல் பாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்னுடைய இதழ்களை திறந்தருளும். அப்ப பூட்டி இருக்கு. கரெக்டா? பூட்டாதான் திறக்க முடியும். அப்போ அவருடைய இதழ்கள் பூட்டி இருக்குது. திருப்பாடல் 40:6 செவிகளை திறக்கும்படி செய்வீர். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? என் இதழ்களை திறந்தருளும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? என் செவிகளை திறந்தருளும். மூணாவது திருப்பாடல் 119:18 என் கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். வேற எதாவது இருக்கிற பாப்பா? திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனம். நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். திருவெளிப்பாடுல நம்முடைய இதயத்தின் கதவு, இதயத்துக்கு ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு என்ன பண்ணிருக்கு? பூட்டி இருக்கு. அதான சொல்றாரு, பூட்டி இருக்கு. நம்ம எல்லாமே திறந்துட்டாங்கன்னு பார்த்துட்டோம். இது பூட்டி இருக்குன்னு பார்க்க வேண்டாம். இதையும் திறந்து இருக்கிறத பார்ப்போமா? யாருடைய இதயம் திறந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு பைபிள்ல? நீங்க கதவை பூட்டி வச்சிருக்கீங்க, நாங்க திறந்து வச்சிருக்கோம்னு ஒருத்தர் சொன்னார். யாரும் சொல்லிட்டு போறாங்க. அது இல்ல. திருவெளிப்பாடு 3:20 இருக்கு இல்லையா? இதய கதவை நாங்க கதவை கட்டிட்டு இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. அந்த இதய கதவை நாங்க திறந்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி திறந்து வச்சிருங்க, நீங்களும் திறந்து வைங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு? பவுலா? என்ன யாரும் இல்லையா? 2 கொரிந்தியர் 6:12-13 நீங்கள் உங்கள் இதய கதவை அடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஆமென். திறந்து வச்சிருக்காங்களா? ஆண்டவர் நம்மள மட்டும் சொல்லல, நிறைய பேர் தட்டியிருக்காரு. திறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் பூட்டி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கோம். அப்ப 2 கொரிந்தியர்ல பவுலடியார் என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் இதய கதவை திறந்து வைத்திருக்கிறோம். அப்ப இதயத்துக்கு ஒரு கதவு இருக்கு, உதட்டுக்கு ஒரு கதவு இருக்குது, செவிகளுக்கு ஒரு கதவு இருக்குது, கண்களுக்கு ஒரு கதவு இருக்கிறது. புரியுதா? அப்ப இதுல இப்ப இந்த 3 கதவுல எது நம்மை மாசுபடுத்தக்கூடியது? எல்லாமே. இப்ப நம்ம உடம்புக்கு ஆண்டவர் நிறைய கதவு கொடுத்திருக்காரு, ஜன்னலை கொடுத்திருக்காரு, எல்லாமே கொடுத்திருக்காரு இல்லையா? இது வழியா, கதவு வழியா என்ன பண்ணலாம்? யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் வெளியில போகலாம். உள்ள வர முடியும், வெளியில போக முடியும். அப்ப நம்ம உடம்புல இத்தனை கதவு இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த உடல் நமக்கு இருக்க கதவு வழியா சில காரியங்கள் உள்ள வரும், சில காரியங்கள் வெளியில போகும். அப்ப என்ன காரியெல்லாம் உள்ள வரும்? நல்லதெல்லாம் வரும். 2 விஷயம். ஒண்ணு, நம் பார்க்கிற பார்வை வழியா, நம்ம கேட்கிற வார்த்தைகள் வழியா, நம்முடைய
வாயின் வார்த்தைகள் வழியா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள கடந்து வந்துச்சு அப்படின்னா நமக்குள்ளா இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் வெளியே போயிடும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம உள்ளத்துக்கு கொண்டு போனோம், நமக்கு உள்ளார அனுமதிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார இருக்கிற அசுத்தங்கள் வெளியில போயிடும். பிசாசினுடைய காரியங்கள் நம்மகிட்ட வந்து என்ன பண்ணிடும், வெளியில போயிடும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உடல்ல பலிபீடம் 7 பலிபீடம்னு சொல்லும் பொழுது 7 பலிபீடம்னு சொல்லும்போது 7 பலிபீடம் எதுன்னு பார்க்கிறோமா? எது? கண்ணு, காது, வாய், அப்புறம் இதயம், நாலாச்சு வயிறு, கை, சிந்தனை, அப்புறம் கண்ணு, வாய், காது, கை, சரியா? 4. அடுத்தது வந்து நம்முடைய சிந்தை, இருதயம், உள்ளம், உடல் முழுவதும், சரியா? இதுதான் வந்து பலிபீடம். இப்ப இது உடல் முழுவதும் நம்ம சொன்னாலும் எந்த 3 காரியம் நம்ம வந்து மாசுபடுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கையினால செய்யற பாவம் நம்மை மாசுபடுத்தாது, சரியா? அதே மாதிரி நம்முடைய உடலால செய்யற பாவங்கள் நமக்கு உள்ள போவாது. ஏன்னா உள்ள இருக்கிறது தான் வெளியில வந்து உடல்ல வரும். கையிலையும் நமக்கு உள்ள இருக்கிறது தான் வெளியில வந்து கையில செய்யும், சரிங்களா? அப்ப உள்ளார போய் நம்ம மாசுபடுத்துறது, நம்மை பாவத்துல விட செய்யறது, இல்லை நம்ம ஆண்டவருக்கு விரோதமா நம்ம கொண்டு போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, வாய். இது 3 தான் முக்கியமான பலிபீடம். இப்ப இந்த பலிபீடம் எரிபலிபீடத்துல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பலிபீடங்களை நீங்களும் நானும் செப்பனிட வேண்டும். 1 அரசர்கள் 18வது அதிகாரம் 30வது இறைவசனம், எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக போயிருந்த பொழுது அப்பொழுது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் பாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். இடிந்து கிடந்த ஆண்டவருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம அதுதான் செய்ய போறோம். நம்முடைய வாழ்க்கையில இடிந்து கிடக்கிற பலிபீடங்களை செப்பனிட போகிறோம். அதை செப்பனிட்டு அதில் ஆண்டவருடைய அக்கினி பற்றி எரியும்படியாக, அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும்படியாக என்ன பண்ண போறோம்? ஆண்டவருடைய பரிசுத்த அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொள்ளலாமா? வேணுமா வேணாமா? முதலாவது காரியம் கண்கள். கண்ணு என்ன பண்ணும் உடம்புக்கு? மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம், கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது இருளடைந்தால் உடல் முழுவதும் இருளாய் போய்விடும். அப்ப அந்த கண்ணு ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டுமே பார்த்து நம்முடைய உடலுக்கு விளக்காக இருக்க வேண்டும். நீ எத்தனை பேருடைய கண்ணு விளக்கா இருக்கு? எத்தனை பேருடைய கண்ணு விளக்கா இருக்கு? யோபு 31:1 அழகா சொல்றாரு, நான் என் கண்களோடு பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறேன். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? ஆமென். கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்னங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தார்கள்.
ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தா இல்ல ஒரு ஆணை இச்சையோட பார்த்தா அது எப்படி பாவம்? முதல்ல இச்சையோட பார்க்கறதுனா என்ன? எப்படி? இப்ப நம்ம போறோம், ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்க, ஒரு பொண்ணோ ஆணோ வராங்க, பார்க்கிறோம், அது இச்சையா? ஏற்ற மாதிரி போறீங்க, ஏற்ற மாதிரி நடந்து வராங்க, பாவம் பாவம் இல்லையா? ஜஸ்ட் பார்க்குறது பாவம் இல்ல, அதை நினைச்சு அவங்கள பார்த்துட்டு அதை நினைச்சு அவங்க மனசுல தவறான எண்ணங்களோட பார்த்தா பாவம் இல்லைனாலும் பாவம். அதாவது விவிலிய அறிஞர்கள் சொல்கிற விளக்கம் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்ரி செகண்ட் சைட். ஒரு தடவை பார்க்குறீங்க, நேரா போறீங்க, ஏற்ற மாதிரி வராங்க, பார்த்துட்டு போயிருக்கீங்க, நின்று திரும்பி பார்க்கணும் இல்லையா? ரெண்டாவது பார்வை தவறானது அப்படிங்கிற. The second sight is the sin. யாரை பார்த்தாலும் செகண்ட் சைட் இஸ் த sin. இப்போ நம்ம நார்மலாக நடந்து போகிறோம், ஏற்ற மாதிரி வராங்க, எவ்வளோ நேரம் நம்மளை பார்ப்போம்? மேபி ஒரு 10 செகண்ட் பார்ப்போமா? அவங்க இந்த பக்கம் வராங்களா, அப்படி வராங்களா, நான் இந்த பக்கம் போகணும், இதுதான் பார்க்க போகிறோம். அதை தாண்டி அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பாவம், இச்சையான பார்வை. அப்போ எவ்ரி செகண்ட் சைட் இஸ் த sin. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அன்னைக்கு இன்னொரு செய்தி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஒரு இறை செய்தி. ஒரு பிரீச்சர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும்போது அவர் சொல்றாரு, நமக்குள்ள தவறான சிந்தனைகள் வரும் பொழுது, இல்ல தவறான எண்ணம் வரும் பொழுது, முதல் 20 செகண்ட்ல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அதை என்ன பண்ணிடுமா? நமக்குள்ளார இருந்து விலக்கிடும். அந்த 21வது செகண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அதுல விழுந்துட்டோம். அதான் சொல்ல 20 செகண்ட், அதுக்கு மேல 21வது செகண்ட் கூட கிடையாது. ஏன்னா அதை தாண்டி நம்ம விட்டோம் அப்படின்னா அது உள்ள போயிடும். காதுல வார்த்தை விடுறதா இருந்தாலும் சரி, கண்ணுல பார்க்கறதா இருந்தாலும் சரி, சிந்தையில வர எண்ணமா இருந்தாலும் சரி, அந்த 20 செகண்டை தாண்டிடுச்சுன்னா அதை நமக்குள்ள கலந்துடும், அது பாவமாகிவிடும் அப்படின்னா. அப்போ அந்த அந்த 20 செகண்ட், the every second sight is the sin. அதனால கண்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் எந்த பாவம் செஞ்சாங்க? கண்ணுல செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? பழத்தை பார்த்தாங்க. என்ன எப்படி பார்த்தாங்க? கண்ணுக்கு அழகூட்டுவதாகவும் சுவைமிக்கதாகவும் இருந்ததை கண்டு அவர்கள் அதை இச்சைப்பட்டு சாப்பிட்டாங்க. ஒரு ஒரு பொருளை பார்த்தாலே அது கண்ணுக்கு நமக்கு இச்சையா இருக்குமா? பிடிச்சிருந்ததுதான். ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மை சுவைக்க தூண்டுமா? ஆதாம் ஏவாள் செஞ்சது கரெக்டா? ஏவாள் செஞ்சது கண்ணால பார்த்தாங்க, வாங்கிட்டாங்களா? சாப்பிட முடியுமா? அப்புறம் எப்படி அவங்க சேர்த்தாங்க? இப்ப ஸ்வீட் ஸ்டால் போறோம்ல இல்லையா? ஒரு ஃபேக்டரிக்கெல்லாம் போவீங்க, பிள்ளைங்களை கூட்டு போறீங்க இல்லையா? அந்த பிள்ளைங்களை கூட்டு போகும்போது எல்லா ஸ்வீட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பேர் சொன்னா கொடுக்க போறாங்க, கரெக்டா? ஆனா ஏன் எல்லாத்துலயும் கண்ணாடியில வச்சிருக்காங்க அப்படி கலர் கலரா? அதை பார்த்துட்டு ஒரு பிள்ளைங்க என்ன பண்ணும்? அது எந்த கலர் பிடிக்கிறது என்ன பண்ணும்? இந்த கலர் எனக்கு வாங்கி கொடுங்க, இது எனக்கு வேணும் சொல்லுவாங்களா? எங்க வீட்டில் கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, அப்படி போனார்னா இந்த கலர் கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது எனக்கு 1/2 கிலோ வாங்கி கொடுங்கன்றாரு. வாங்கிட்டு வந்து வச்சா வீட்டில் நாங்கள் தான் சாப்பிடணும். வந்தவொடனே அப்படி வாயில கொஞ்சம் நக்கி பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்கலன்னு வச்சுட்டு போயிடுவாரு. அது எல்லா வீட்லையும் நடக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு என்னன்னா அந்த கலரை பார்த்த உடனே, அந்த கலர்ஸை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது வேணும். அது அந்த நம்ம பார்க்குறோம், கண்ணால தான் பார்க்குறோம், ஆனால் அதை பார்க்கும்போது என்ன பண்ணும்? நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், எச்சு ஊற ஆரம்பிச்சிடும். அப்புறம் வாங்கணுன்ற சிந்தை நமக்குள்ள வரும். அப்படிதான் பாவம். கண்ணு பார்த்துச்சு அப்படின்னா கண்ணோட சேர்ந்து என்ன பண்ணும்? வாய், நம்முடைய சிந்தை எல்லாமே கூட சேர்ந்து வேலை செய்யாது. அப்ப அந்த கண்ணு உடலுக்கு விளக்காய் இருக்க வேண்டும்.
நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன் கண்கள் நேரே பார்க்கட்டும், எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து. ஆமென். நம்முடைய கண்கள் நேரா பார்க்கணும். நேரா என்ன பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். நமக்கு முன்பாக எதை பார்க்கணும், நம்ம போறோமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். சைடுல இருக்கிறது போற வரவங்களை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம், பாவ வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கிறோம். அப்ப கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கண்ணு நமக்கு பாவத்துல விழுந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கண்ணை குறிச்சு ஆண்டவர் ஏதாவது சொல்றாரா? கண் இடரலா இருந்தா பிடுங்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, நீங்க தான் பரிசுத்தவான்கள், ஒரு கண் இல்லைனாலும் பரவாயில்ல, மோட்சத்துக்கு போலாம்னு நினைக்கிறீங்க, சரியா? நம்ம அப்படி செய்யல, என் கண்ணை நான் பிடுங்கல அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடல் முழுவதும் பாவம். செக்கரியா 14வது அதிகாரம் 7வது வசனம். பயம் இல்லாம படிங்க. அது ஒரே பகலாய் இருக்கும், அதன் வரவை ஆண்டவர் மட்டுமே அறிவார். இல்லம்மா, செக்கரியா 14 நாம் வெட்டுவதற்கு செக்கரியா 14:7. ஒரு முறை பகலாயிருக்கும். பகலாய் இருக்கும், அதன் வரவை இல்லம்மா. ஆண்டவர் மாலை தேடி அந்த நாள் 14 ஏழாதான் போகுது. அதனை ஆண்டவர் மட்டுமே அறிவார். பகலுக்கு பின் இரவு வராது, மாலை வேளையிலும் ஒளி படரும். ஒரு நிமிஷம் வசந்த பாடல் நினைக்கிறேன். சாரி, 12 செக்கரியா 14:12. எருசலேமுக்கு எதிராக செயல்பட்ட எல்லா மக்களிடங்களையும் வதைக்கும் பொருட்டு கர்த்தர் படிப்படி ஆண்டவர் எடுத்த கொள்ளையோ இதுவே, அவர்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் ஆண்டவர் அனுப்பும் கொள்ளை நோய் இதுவே. படிங்க. அவர்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருவனது சதையும் அழுகி போகும். அவர்களுடைய கண்கள் தம் குழிகளிலேயே அழுகி போகும், நாக்குகளும் வாய்க்குள்ளேயே அழுகிவிடும். அந்நாளில் ஆண்டவர் அவர்களுக்கிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவார். அப்போது அவர்கள் ஒவ்வொருவரும் அடுத்திருப்பார் மேல் கை வைப்பர், அடுத்திருப்பாருக்கு எதிராக கை ஓங்குவர். யூதாவும் கூட எருசலேமுக்கு எதிராக போர் தொடுக்கும். அப்போது போதும். அவருடைய கண்கள் தம் குழிகளிலேயே அழுகி போகும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால் அவருடைய கண்கள்லாம் என்ன ஆயிடுமா? அதோட குழியிலேயே அழுகி போயிடும். நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க சதை என்ன ஆயிடும்? அழுகி போயிடும் ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம கண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருடைய தலைமுடி வெண்கம்பை போலும் உறைமணி போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர். ஆமென். அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர் விடுவனவாய் இருந்தன. அப்ப ஆண்டவருடைய கண்கள் தீயை போன்றது. நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? அவருடைய கண்களை போல இருக்க வேண்டும். பேதுரு ஆண்டவருடைய கண்களை பெற்றிருந்தார். அதனாலதான் பேதுரு திருத்தூதர் பணிகளை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, யாரை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய கண்களோடு பார்த்ததுனால அவர்களுக்குள்ளாய் செயலாற்றிய ஆவியை அவர் பார்த்தார். எந்த ஆவியினால அவங்க இயக்கப்படுறாங்கன்னு பார்த்தாரு. அவங்களுக்குள்ளாய் இருக்கிற காரியங்களை அவரால் என்ன பண்ண முடிந்தது? புரிந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவருடைய கண்களில் இருந்த பரிவு பேதுருவுக்கு இருந்தது. பவுலும் அதை தான் வச்சிருந்தார். அந்த போல நம்முடைய கண்கள் என்ன ஆகணும்? பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய கண்களை போல மாற வேண்டும். இரண்டாவது காரியம், நம்முடைய வாய். வாயினால என்ன பாவம் செய்யணும்?
மத்தேயு 5:37 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றால் ஆமென் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும். அளவுக்கு அதிகமான பேச்சு நம்மை பாவத்தில் விழச் செய்யும். நீதிமொழிகள் சீராக் 41:26. நீங்கள் கேள்வியுற்றதை திருப்பிச் சொல்வது பற்றியும் ரகசியங்களை வெளிப்படுத்துவது பற்றியும் வெட்கப்படுங்கள். ஆமென். நமக்கு தெரிந்த ரகசியங்களை இல்லை கேள்விப்படுறத அடுத்தவங்கள்ட்ட சொல்றத பற்றி வெட்கப்படுங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்முடைய வார்த்தைகள்ல நாம் சுத்தமா இருக்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்கிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். மாறாக பாவத்தில் விழ செய்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. திருப்பாடல் 141:3 தாவீது ராஜா எப்படி சொல்லுகிறார்? படிக்கிறார். 141:3. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்திருளும், என் இதழ்களின் வாயிலை காவலாளியை வைத்திருளும். ஆமென். என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் ஓரத்தில் காவலாளியை வைத்தருளும். இப்ப தாவீது எவ்வளவு பெரிய ராஜா, என் நாட்டுக்கு காவல் வைங்கன்னு அவர் கேட்கல, என்னுடைய தேசத்துக்கு வைங்கன்னு கேட்கல, என் அரண்மனைக்கு வைங்கன்னு கேட்கல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நாவுக்கு காவல் வைத்தருளும். அப்ப அந்த அரண்மனை, அரசாட்சி, அவருடைய மணிமகுடம் எல்லாத்த விட அவர் என்ன நினைக்கிறாரு? நாவு பரிசுத்தமா இருக்கணும், பாவத்துல விழுந்துடக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததுனால அவர் இப்படியாய் செபித்தார். இந்த MLM கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். யாராவது கலந்துருக்கீங்களா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் தெரியாதா? MLM உண்மையில இருக்கிற கேள்விப்பட்டது கூட இல்லையா? ஆம்பே பண்ணது இல்லையா? ஆம்பே அப்புறம் வந்து என்னென்ன மோடி மோடி முடிக்கிறா என்னமோ ஒன்று, அந்த மாதிரி நிறைய இருக்கு. MLM கேள்விப்பட்டது கூட இல்லையா? ஆம்பே கேள்விப்பட்டீங்களா? என்ன பண்ணும் அதுல? ஆம்பேனா எப்படி? ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்க்கணும் இல்லையா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்ல ஒருத்தர் சேர்க்கணும், லெஃப்ட் விங் ரைட் விங், கரெக்டா? அவங்க என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரும் சேர்க்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அவங்க 2 பேரும் சேர்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரமிடு மாதிரி என்ன பண்ணும்? கீழே இருந்து மேலே வரைக்கும், அது மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா? ஒருத்தர் 2 பேரும் சேர்க்கணும், 2 பேரும் சேர்க்கும் போது 4 ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க சேர்க்கும் போது 16 ஆகும், அதுக்கப்புறம் அவங்க சேர்க்கும் போது 32 ஆகும், அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து வருமானம் எப்படி வரும்? கீழே ஒருத்தர் சேர்க்க நம்மளுக்கு என்ன பண்ணணும்? மேலே 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு மேலே, நம்மளுக்கு கீழே எவ்வளோ பெரிய வீண் போதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பணம் வரும் இல்லையா? இதெல்லாம் நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கீங்க போல. இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ இந்த MLMல நம்மளுக்கு பணம் வருது இல்லையா? வேற நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம கேட்டு கொடுத்தோமா வாங்கினத? இல்லை இல்லையா? ஆண்டவர் ஒரு MLM குறித்து எனக்கு உணர்த்தினார். அவரு ஒரு MLM வச்சிருக்காரு சரியா? அந்த MLM பேர் என்னன்னாக்கா விட்டுருவோம். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு இந்த விஜய் பிரதர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் பிரதர் ஒரு தப்பு பண்ணிட்டார், எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன்? அதை எனக்கு தெரிஞ்ச 2 பேர்ட்ட நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? இன்னும் 2 இவங்க சேர்த்துருவாங்க இல்லையா? லெஃப்ட்ல 2 ரைட்ல 2. சாதாரணமா சொன்னா லெஃப்ட் 1 ரைட் 1 தான். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? ரைட்ல 2 லெஃப்ட்ல 2 இல்லையா? ரெட்டத்தனையா அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். போகாதா? இப்போ விஜய் பிரதர் யாரெல்லாம் தெரியுமோ அத்தனை பேருக்கு என்ன பண்ணுவோம்? தெரியாதவங்க கூட அந்த செய்தி போயிடும். போகாதா? இப்போ போன உடனே இப்போ என்ன பண்றாரு? விஜய் பிரதர் வந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு பாவத்தை உணர்த்திட்டார். அந்த பாவத்தை உணர்த்திட்டார். உடனே விஜய் பிரதர் போய் அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவசீகரம் பண்ணிட்டு வந்துட்டாரா? இப்போ இந்த கீழே மண்டியில் அவர் போய்கிட்டே இருக்காரு. எவ்வளோ வருமானம் யாருக்கு?
அவர் செஞ்ச பாவத்தை சொல்லி 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 கீழே போய்கிட்டு இருக்கமா. அவர் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட போய் கணக்கை படைச்சிட்டு வந்துட்டார். இப்போ இந்த எம்எல்ஏ கீழே போதில்லை, இதை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அப்போ இது போதில்லை. ஆண்டவர் மன்னிச்ச பாவத்தை, ஆண்டவர் மறந்த பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிறது இது யாரு? எம்எல்ஏவோட டாப்ல இருந்து கீழே வரைக்கும் என்னது? எல்லாருக்கும் அந்த சாபத்தில் பங்கு இருக்கா இல்லையா? இப்படிதான் நம்ம நிறைய பேர் சாபத்தை வாங்கிக்கிறோம். இப்படிதான் என்ன பண்றோம்? நமக்கு தெரியாத நிறைய சாபங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒருவரை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதே நேரத்தில் ஊழியக்காரங்களை பற்றி நம்ம பேசணும்னா என்ன ஆகும்? சாதாரண மனுஷங்களை பற்றி பேசும்போது ஆண்டவர் கோபப்படுவாரு. இப்போ ஊழியக்காரங்களை பற்றி பேசினா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? தொடாதீர்கள் சொன்னாரு. நீங்க பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாரு? முதல் காரியம் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை கெட்டு போகும். ரெண்டாவது காரியம் நமக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் குறையும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? அப்படியே கயிறு போட்டு கட்டி வச்சிருவார். உள்ள என்ன பண்ணுவார்? நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு கயிறு போட்டு அப்படியே இறுக்கி கட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்மளை எழும்ப முடியாதபடி, ஆவியில வளர முடியாதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடைபடும். நான் ஈஸ்டருக்கு முன்னாடி, இந்த குருத்தோலை ஞாயிற்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை பேசினார். என்ன அப்படின்னா, என்னை ஒரு 3 நாள் உபவாசிக்க சொன்னார். 3 நாள் உண்ணாம உபவாசம் இரு அப்படின்னு ஆண்டவர் கிட்ட ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தா, நான் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டா அந்த 3 நாள் என்ன ஆண்டவர் அவருடைய பாதத்தில் அமர செய்தார். நான் போயிட்டு ரூமை சாப்பிட்டு காலையில் போய் உட்காந்துனா சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருந்தேன். பலவீனமானாலும் சரி, ஆகலனாலும் சரி, அந்த அறையை விட்டு வரமாட்டேன். ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு 3 காரியத்தை சொன்னார். அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படி பேசணும்னு சூழ்நிலைகள் வந்தால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டு போட சொல்லி கேளு, இல்லை மெசேஜ் அனுப்பு, பேசாத அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அதான் சொன்னார். நான் உட்காந்து தியானிக்கும் பொழுது நான் பேசிய வார்த்தைகள், ஒவ்வொருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தரை பற்றி பேசுவாங்க இல்லையா? பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்று அவங்கள பேசிஃபை பண்ணுறதுக்கு, ஆமாம் எனக்கும் தெரியும், இப்படி தான் நடக்குது, பரவாயில்ல, நீங்கள் வந்து விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்மளும் வந்து ஆமாம் இப்படிலாம் அவங்க அப்படின்னு நம்ம ஒரு அதுக்கு ஆமாம் இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், மறுப்பு சொல்லுவோம், இல்லை ஆமாம் சொல்லுவோம். கரெக்டாக அந்த காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, வேறு ஒருத்தங்க ஒவ்வொரு மாதிரி போகும் பொழுது அது நம்மளை காயப்படுத்தும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்கு காயப்பட்டு உட்கார்ந்துருக்கிற? நீ யார்கிட்டையும் பேசாதன்னும் போது சிலர்கிட்ட இருந்தெல்லாம் ஆண்டவர் என்னை வேறு விதித்தார். எல்லார்கிட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படியே வேண்டாம் விலகி அவரோட சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு கிருபையை கொடுத்தார். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துதோ இல்லையோ, அதே வார்த்தைகள் நம்மையும் காயப்படுத்தும். ஏன்னா வார்த்தை உயிருள்ளது. அது ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, இருபுறமும் கருத்து வாய்ந்தது. அதே போல நாம் பிறரை குறித்து பேசுகிற வார்த்தைகளும் காயப்படும். அதனால நம்முடைய வார்த்தைகள், நாம் விதைக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம்? அறுவடை செய்யணும் இல்லையா? அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் அவர் எனக்கு காமிச்சாரோ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்லி இந்த மாதிரி உங்களை குறித்து பேசினேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற கிருபை கொடுத்தார். நான் ஒரு 6-7 பேருக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் சமூகத்திலிருந்து மன்னிப்பு கேட்டேன். அவங்கக்கிட்ட வாங்க நம்ம 2 பேரும் இணைந்து செபிக்கலாம்னு சொல்லி அவங்களோடு சேர்ந்து செபிக்கிற ஒரு கிருபையை கொடுத்தார். அவங்களோட இணைந்து செபித்தோம். அந்த மாதிரி ஆண்டவர் என்னை நடத்தினார். அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துதோ இல்லையோ, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கெடுத்துவிடும்.
அடுத்தது காதுகள். நம்ம காதுகள்னால திருப்பாடல் 141:3 ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதையும், தீய செயல்களை நான் செய்ய விடாதையும், தீய செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதையும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதையும். நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு. தீயோர் நடுவில் என்னை அமர விடாதையும், அவரோடு கூட பந்தி அமர விடாதையும். ஏன் தீயோர் நடுவில் பந்தி அமரக்கூடாது? அதே மாதிரி திருப்பாடல் 1:1 நற்பேறு பெற்றவர் யார் அப்படின்றதுல என்ன சொல்றாரு? பொல்லாரின் சொல்லுக்கு நடவாதவர், பாவிகளோடு அமராதவர் இல்லையா? அப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் பாவிகளோடு அமரும் பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு செவி சாய்ப்போம். நான் பேசல, ஆனா அவங்க கூட உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க பேசுறாங்க, நம்ம நார்மலா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா நம்ம கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம இருதயத்துல போய் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இருதயத்தை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா சில வார்த்தைகள் நான் வேலை செய்கிற இடங்கள்ல என் பக்கத்துல உட்கார்ந்து பேசுகிற அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை குறித்து நான் கேட்ட வார்த்தைகள் என் இருதயத்துல எவ்வளவு நாள் என்னால் அது வந்து வெளியில வர முடியாம இருந்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம்ன்றது எனக்கு தெரியும். அநேக காரியங்கள் நம்ம நினைக்கிறோம், நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், நான் பேசல. ஆனா பேசுறவங்க நடுவில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதனால நான் பாவம் செய்யலன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை கிடையாது பிரியமானவர்களே. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளார போய் ஆழ் மனதுல அது பதிந்து விடும். அதுல இருந்து மீள்றது ரொம்ப ரொம்ப கடினம். இப்ப இந்த கண்ணு வேற என்ன பார்த்தோம்? கண்ணு, வாய், காது இல்லையா? இது 3 தான் மிக முக்கியமான அவயம். இது 3ம் பரிசுத்தமா இருந்ததுன்னா நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா. இதுதான் 3மே என்னது? உள்ள வர கதவுகள். இந்த 3 தமிழ் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்படியே எந்திரிங்க, தூங்குறவங்க எழுப்பி கொடுங்க, எல்லாரும் எந்திரிங்க. வைதலாம் அப்படியே உங்க கண்ணு, காது, வாயில கை வைப்போமா? முடியுமா? இப்படி வைங்க. எல்லாத்துக்குமே யோசிக்க சொல்யூஷன் இருக்கு. தகப்பனே, உம் சமூகத்துல அப்பா நாங்கள் வந்து இருக்கிறோம். இந்த வேலையில எங்களுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கண்களை, காதுகளை, எங்களுடைய வாயை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, கண்கள் உடலுக்கு விளக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா, நாவு உம்முடைய வார்த்தையை அறிக்கையிட எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, காதுகள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கிற காட்சிகள், அப்பா, நாங்கள் பார்க்கிற காரியங்கள், எங்கள் கண்களால் நாங்கள் கொண்டிருக்கிற அப்பா இச்சையான காரியங்கள், இந்த உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பெருமைகள், உலகத்தின் நாட்டங்களை பார்த்த ஆண்டவரே, அதற்கு பின்பாக நாங்கள் சென்ற நாட்களுக்காக ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிங்க, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. அனனியா சவுல் இடத்துல சென்று ஜெபித்த பொழுது ஆண்டவரே, சவுல் மீது கை வைத்து ஜெபித்த பொழுது அப்பா சவுலுடைய கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தன நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் கண்களில் இருந்து இந்த பூமி என்கிற உலக பிரகாரமான ஆசைகள் என்கிற இச்சை என்கிற செதில்கள் விழட்டும் சுவாமி, விழட்டும் ஆண்டவரே, விழுந்து போகட்டும் ஆண்டவரே. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் இழந்து போன அந்த மகிமையின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள், எங்களுடைய பாவங்களால் நாங்கள் இழந்து போன கண்கள் ஆண்டவரே எங்களுக்கு திருப்பி வேணும். இந்த நாள்ல எங்களுக்கு திருப்பி வேணும் ஆண்டவரே. திருவெளிப்பாடு 1:14 சொல்லியுள்ள வார்த்தையை போல உம்முடைய தீயை போன்ற அக்கினியான கண்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த கண்களை எங்களுக்கு கொடுங்க அப்பா. எங்கள் நாவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாவனால நாங்கள் முறுமுறுத்து இருக்கிற ஆண்டவரே, பொய் பேசி இருக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிற ஆண்டவரே,
பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லியிருக்கிற ஆண்டவரே, திருப்பாடல் 50 சொல்லியுள்ளது போல எங்களுடைய சகோதரரை குறித்து நாங்கள் தீர்ப்பித்து இருக்கிறோம், சகோதரரை குறித்து அவதூறு பேசி இருக்கிற ஆண்டவரே, எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, இந்த நாவு சக்கரியா 17:14 சொல்லியுள்ளது போல ஆண்டவரே, அழுகி போகாமல் ஆண்டவரே, செப்பனியா 3:9 சொல்லியுள்ளது போல தூய ஒரு நாவு எங்களுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். புதிய நாவை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, பரிசுத்தமான நாவை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அறிக்கை செய்கிற, ஒவ்வொரு நாளும் சாட்சி பகருகிற நாவா எங்களுடைய நாவு மாறட்டும். அப்பா, எங்களுடைய காதுகளை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்க இந்த காதுகளை கொடுத்தீங்க. ஆனா இந்த உலக பிரகாரமான காரியங்களை அப்பா, தீயவர்கள் நடுவுல, வஞ்சகர்கள் நடுவுல அமர்ந்து பொய்யையும் புரட்டையும் ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை பேசி ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நிறுத்தி அப்பா, அதன் பின்பாய் ஓடுகிறேன். அப்பா, என்னுடைய காதுகள் எனக்கு வேண்டாம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளுக்கான காதுகளாய் மாறட்டும், உம்முடைய வார்த்தை கேட்கிற காதுகளாய் மாறட்டும். எல்லாரும் காதலை வாயிலை சேர்த்து கை வைங்க. காது வாய் மட்டும் அப்படி போன் பேசுற மாதிரி வைங்க. ரீபாபா ஷரரா தூரி பிபி ஷபரபலவாக்கரா. அப்பா, தேவரின் கட்டப்பட்ட காதுகளை, அடைக்கப்பட்ட காதுகளையும் கட்டப்பட்ட நாவை ஆண்டவரே, அப்பா, தேவரின் பிறவியில ஊமையா இருந்தவன் நம்மிடத்துல கொண்டு வந்த போது இயேசுவின் நாமத்தினால அப்பா, நீர் அவனை ஆசீர்வதித்து எப்பத்தான்னு சொல்லி ஜெபிச்சீங்க ஆண்டவரே. அந்த எப்பத்தா என்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தில ஒவ்வொரு மீது வைக்கிறோம். ரிகா ரீபி ஷரா தனா துருவி. காதுகள் திறக்கப்படுவதாக. அப்பா, தேவரின் நாவின் கட்டு அவிழ்வதாக. ஓ ரீமா நீஷா ரிபி ஷவரோ. ஆண்டவரே, தேவனை துதிக்க முடியாமல் இருக்கிற நாவுகள் இயேசுவின் நாமத்தினால கட்டு அறுக்கிற. லிபா கரவி நீஷா ரிபி கத்ர வரா சந்துரி வியாக்கரா. ஓ லிமமமா ரிபி ஷவரகல வக்கரா. எப்பத்தா என்று சொல்லி ஜெபிக்கிறேன், எப்பத்தா என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எப்பத்தா என்கிற அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. லிமா கரவி நீஷா ரிகா ரிபி பீஷரா. எஸ் மாஸ்டர், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யெசாயாவின் நாவை கட்டது போல ஒவ்வொருவருடைய நாவலையும் உங்க அக்கினி இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி, தீனால சுடுவதற்காக நன்றி, ஓ புடமிடப்படுவதற்காக. லிகாபா ஈஷா ரிபி ஷபரோ நீ தர தன தூர பிபி ஷபர பலவாக்கரா. எஸ் மாஸ்டர், ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஸ்துதியான மகிமை எல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். எழுதலாம். எத்தனை வேலைகளை பார்த்திருக்கோம்? மொத்தம் எத்தனை? 7. எத்தனை பார்த்திருக்கோம்? 3. இன்னும் 4 பார்க்கணுமா? சரி, உட்காருங்க டக்குன்னு. அடுத்தது நம்முடைய சிந்தை, எண்ணங்கள். எண்ணங்கள்ல எப்படி பரிசுத்தம் வரும்? சீராக் 42:18. சீராக் 42:18. மனிதர்களுடைய சூழ்ச்சி நிறை எண்ணத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணம் சூழ்ச்சி மிக்கது இல்லையா? முதல்ல நமக்குள்ளார ஏதோ ஒரு செய்தியோ அல்லது நம்ம கேட்கிற ஒரு காரியமோ படிக்கிற ஒரு காரியமோ வருதுன்னா எங்க வரும்? நம்முடைய சிந்தனையில வரும். அந்த சிந்தனையில வர காரியங்களை நம்ம தொடர்ந்து சிந்திச்சு கொண்டு வரோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அங்கிருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இருதயத்துக்கு வந்துடும் இல்லையா? அதனாலதான் நார்மலா என்ன சொல்லுவாங்க? வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? வாட்ச் யுவர் வாட்ச். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சதீஷ் பிரதர், கேள்விப்பட்டீங்களா? வாட்ச் யுவர் வாட்ச் என்னது? வேர்ட், ஆக்ஷன், கேரக்டர், தாட்ஸ், அந்த மாதிரி வருஷம் வரும். சரியா? அப்ப நம்முடைய சிந்தை எண்ணங்கள் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயமும் நமக்குள்ளார கடந்து போகிற செய்தியும் கரெக்டா. இந்த எண்ணத்துக்கு வரும் பொழுதே, நம்ம எண்ணத்துல ஒரு காரியங்கள் நம்ம சிந்தனையில உதிக்கும் பொழுதே அதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பரிசுத்தப்படுத்திட்டோம், அதை நமக்குள்ளார கடந்து போக நம்ம அனுமதிக்கல அப்படின்னாலே நம்முடைய பாவம் நமக்குள்ளாய் வராது. பாவம் நமக்குள்ளாய் வராது. யாக்கோபுல 1:15 பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு
தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. ஆமென். தீய நாட்டம் கருகொண்டு முழு வளர்ச்சி பெறுகிறது. எங்க பெறுவது? நம்முடைய எண்ணத்துல, சிந்தனையில வரும். அப்ப அந்த சிந்தனையை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். திருப்பாடல் 139 2வது வசனம். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். ஆமென். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறேன், என் எண்ணங்களை தொலைவிலிருந்தே தூய்த்துணர்கிறீர். அப்ப ஆண்டவருக்கு என்னது? திருப்பாடல் ஆசிரியர் அழகா சொல்றாரு, என் எண்ணங்களை நீ ஆய்ந்தறியும். 139 23 24. இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் நடக்கிறேனா என்று என்னை பாரும். பாரும். அப்ப ஆண்டவரை நடத்துற வழிகள்ல நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறதான்னு நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தார். பெரிய அரசனா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் ஒவ்வொன்றா தன்னை பரிசோதித்து பார்த்தார். நாவுக்கு காவல் வைங்க அப்படிங்கிறாரு, எண்ணங்களை சீர்தூக்கி பாருங்கன்றாரு. ஆனா அந்த திருப்பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கிற அந்த திருப்பாடல் 150 அதிகாரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்திலையும் அவர் தன்னுடைய அரசாட்சியோ மணிமகுடத்தையோ எதையுமே அவர் என்ன பண்ணல, மையப்படுத்தல. மாறாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரிடத்துல பரிசுத்தத்தை நாடுகிற வார்த்தைகளை மட்டும்தான் அவர் என்ன பண்ணாரு? பேசிட்டு இருக்கார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 வசனம். இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவர் உள்ளிருக்கும் மனமே என்று வேறு எவரும் அறிய முடியாதோ. மனிதருடைய மனதில் இருப்பதை அவருடைய மனமே அன்றி வேறு யாரும் அறிய முடியாது. அப்ப நம்முடைய மனதை ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து அதை நாம் என்ன பண்ணோம்? சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த மனது ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். அவருடைய சிந்தை இருப்பதாக இருக்கணும். பிலிப்பியர்ல சொல்லியிருக்கிறார் இல்லையா, கடவுளுடைய சிந்தை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவரை குறித்த சிந்தை, அவரோடு கூட இணைந்திருக்கிற சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் உங்களிலும் என்னிலும் இருக்கும். அடுத்த காரியம் என்னது? இப்ப எத்தனை பார்த்திருக்கோம்? 4. 5வது நம்முடைய கைகள். இப்ப கைகள் என்னென்ன வரும்? கைகள்லாம் என்ன பாவம் செய்வோம்? செய்யறதுனால கையில தான் செய்யும் இல்லையா? நினைக்கிறதெல்லாம் தான் மீதி. யோபு 11வது அதிகாரம் 14வது வசனம். உன் கையில் கரை நிற்குமாயின் அப்புறப்படுத்தும். உன் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். ஆமென். உன் கையில் கரை இருக்குமானால் அப்புறப்படுத்தும். அப்புறப்படுத்தும். பாவ கரைகள் நம்முடைய கைகள்ல இருக்கக்கூடாது. பாவத்தை குறித்த கரைகள், பாவத்தை குறித்த காரியங்கள் நம்மள இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அதுதான். எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்க? காசு வாங்கல, வாங்குனீங்க. வாங்கினவங்க தான் கேட்டேன். நானா வாங்கினேன். தரல, அதனால வாங்கினேன். எங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்க எப்போதும் வேணாம் தான் சொல்லுவோம். போன தடவை வேணாம்னு சொன்னதுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல. உடனே அந்த வாங்கி என்ன பண்ணோம்? வேற ஒரு காரியத்துக்காக வேற ஒருத்தவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக அதை கொடுத்துட்டோம். எங்கள் வீட்டில் 6 ஓட்டு உண்டு. அதனால 6 பேர்த்த வாங்கி மொத்தமாக கொண்டு போய் இன்னும் 2 லட்சக்காரங்க கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? மொத்தமாக கொடுத்துட்டோம். வேண்டாம் அப்படின்னாக்கா
நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம எது சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதுக்காக வாங்கி கொண்டு போய் கொடுத்தார். ஏன்னா ராத்திரி 11 மணிக்கு வந்து கதவு தட்டும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ நின்று சண்டை போட முடியாது இல்லையா? வெளியெல்லாம் சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் தவிர்க்க முடியாதா இருந்தாலும், ஏன்னா அது மாதிரி காசு வாங்குறது தப்பு தான், வேற வழி இல்லை. ஏன்னா அது வாங்காமல் இருந்தால் வேற பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஞானமாக செய்யாத, கைகள்னால பாவம் செய்யாத இருக்க வேண்டும். லஞ்சம் வாங்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குறவங்க கோயிலுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். ஆனா வாங்குறவங்க நிப்பாட்டுறாங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்துட்டு நான் கடவுளுக்கு செஞ்சேன். ஆண்டவர் சொல்றாரு, அத்தகைய காசு எனக்கு அருவருப்பு. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அப்போ நம்ம ஒரு ஆண்டவருடைய பூஜையோ இல்லை ஆண்டவர் வணக்கத்துக்கோ நீங்க ஒரு காசு கொடுக்குறீங்க, அது ஆண்டவர் அருவருப்பா கருதுனார் அப்படின்னா உங்களுக்கு அதனால ஆசீர்வாதம் வருமா, சாபம் வருமா? சாபம் வரும் இல்லையா? அப்ப அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். திருப்பாடல்கள் 24வது அதிகாரம் 3-4 வசனம். ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உள்ளவர் தான் ஆண்டவருடைய திருமலையில் ஏற முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் நானும் ஜெபிக்கணும் அப்படின்னாலே நம்முடைய கைகள் கரைபடியாததா இருக்கணும். தூய பரிசுத்த கரங்களை உயர்த்தி அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பியுங்கள் சொல்லி பவுலடிகளார் சொல்றார். பரிசுத்த கைகளை உயர்த்தி, தூய கைகளை உயர்த்தி. அப்ப நம்ம கைகள் தூய்மையா இல்லைன்னா நம்ம உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியாது. அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்குமா? இல்லை இல்லையா? இப்ப நம்மளே போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போறோம், நம்மகிட்ட தர்மம் கேட்கிறாங்கன்னா அந்த கையில அசிங்கமா வச்சுக்கிட்டு அழுக்கா இருக்கிறவங்க யாராவது கை நீட்டா நம்ம தர்மம் போடுவோமா? நம்ம போடுற 5 ரூபா 10 ரூபா தான், அதுவே நம்ம போடுவோமா? போட மாட்டோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் மட்டும் நம்மகிட்ட நம்ம கேட்கிற வீடு, நம்ம கேட்கிற வேலை இல்லையா, அதெல்லாம் எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? கொடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்முடைய கரங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அடுத்த காரியம் நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 51:10 தாவீது ராஜா சொல்றாரு, தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தார்களும் உறுதிதரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியர்கள். அப்போ தூய உறுதியான உள்ளம் நம்மில் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற உள்ளமாய் அது இருக்க வேண்டும். திருப்பாடல் 95:75 95-75 இல்லையா? தப்பா இல்லை நினைக்கிறேன். திருப்பாடல் 141:4 141:4 மனிதரோடு என்னை சேர விடாதையும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதையும். தீயோர் என் இதயம் தீமை எதையும் நாட விடாதையும், தீச்செயல் எதையும் நாட விடாதையும். நீதிமொழிகள் 4:23. இருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். ஆமென். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உள்ளம் தான் உறுதி செய்கிறது. அப்ப அந்த உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருக்க வேண்டும். அது ஏற்புடையதா இல்லைன்னா என்ன ஆகும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் மாறிவிடும். யோபு 9:4 யோபு
கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? ஆமென். அப்ப ஆண்டவருக்கு எதிராக நம்ம இதயத்தை கடினப்படுத்தி வளமுடன் நம்மால் வாழ முடியாது. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவரோடு உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். அப்ப ஆண்டவரோடு ஒன்றி இருக்கிற உள்ளமாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நீங்களும் நானும் மாற வேண்டும். இதற்கு எத்தனை வழிபட பார்த்திருக்கோம்? 5 6 7 மீதி இருக்க சொல்லுங்க. 7 தான் சொன்னேன். 5 6 7 ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொன்றா சொல்லுங்க. என்னென்ன பார்த்திருக்கோம்? கண்ணு, கால், வாய், சிந்தை, கை, அப்புறம் உள்ளம். எத்தனை முடிஞ்சிருக்கு? 6. பெண்ணு கடைசியா என்னது? உடல். நம்முடைய உடல் எப்படி இருக்கணும்? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். உங்கள் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ஆமென். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். இப்ப ஆண்டவருக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்புக் கொடுக்கிறது? ஆண்டவருக்கு உகந்த பலினா என்னது? ஆண்டவருக்கு உகந்த பலினா என்ன? புரியல. நொறுங்கிய நெஞ்சம், பரிசுத்தமான உள்ளத்தோடு, தூய உதடோடு, தூய உள்ளத்தோடு, தூய கைகளை உயர்த்தி அவரிடத்துல நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மையே அவருக்காக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உயிருள்ள பலினா என்ன அர்த்தம்? உயிருள்ள பலி. நீங்கள் நானும் பலியா ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப உயிருள்ள பலி, நம்மளுக்கு உயிர் இருக்குல்ல, ஏன் பௌத்திற்கு உயிருள்ள பலிங்கிறாரு? உயிருள்ள பலியா இல்ல உயிரோட செத்து போன பலியா? உயிருள்ள பலி என்னது? உண்மையும் உத்தமம், அது உகந்த. உயிருள்ள பலி ஊதாரி மையன் திரும்பி வந்தப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என் மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று வந்திருக்கிறான். அடுத்து என்ன சொல்லுவாரு? காணாமல் போயிருந்தான், மீண்டும் வந்திருக்கிறான். அப்ப காணாமல் போனவன் திரும்பி வந்திருக்கிறான். ஒரே ஒருத்தனை குறிச்சு தானே சொல்றாரு? 2 பேரும் சொல்றாரா? ஒருத்தனை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? காணா போயிருந்தா வந்துட்டான், செத்து போயிருந்தா உயிரோட வந்திருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்கிற உயிருள்ள பலி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆன்மா உயிருள்ளதா இருக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து போய் இருக்கிற நம்முடைய ஆன்மா செத்து போய் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் பலியாக ஒப்பு கொடுத்தால் அது அவருக்கு பிரியமில்லாத பலியாக. நம்ம ஆன்மா செத்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாக ஆண்டவரிடத்துல வந்து நின்று என்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலி. அப்ப எது உயிருள்ள பலி அப்படின்னா, என் ஆன்மா உயிரோடு ஆண்டவர் மீது தாகம் கொண்டதாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 63 சொல்றாரு இல்லையா தாவீது ராஜா, ஆண்டவரே என் ஆன்மா உம்மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட நிலம் தாகமாயிருப்பது போல நான் உன் மீது என்ன பண்றேன்? தாகமாயிருக்கிறேன். அப்படி உயிருள்ள இருதயமாக நம்முடைய ஆன்மா இருக்கும் பொழுது, உயிருள்ள ஆன்மாவா இருக்கும் பொழுது அந்த பலி உயிருள்ள பலியாக, ஆண்டவருக்கு உகந்த உயிருள்ள பலியாக நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க முடியும். இது 7 தான் வந்து நம்மளுடைய பலிபீடம். இந்த 7 பலிபீடத்திலையும் நெருப்பு எப்பொழுதும் அணையாமல் இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ணோம்? பார்த்துக்கணும்.
இது நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல இந்த பலிபீடத்துல எலியா பலி செலுத்துவதற்கு முன்பாக பலிபீடத்தை செப்பனிட்டார். செப்பனிட்டு பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எவ்வளவு வைராக்கியமான மனுஷன் பாத்தீங்கன்னா, எருதை எடுத்து பலி செலுத்தி அறுத்து வெட்டி வச்சதுக்கு அப்புறம் அது மேல என்ன சொல்றாரு? தண்ணியை ஊத்துங்க. எவ்வளவு ஊத்துறாங்க? முதல்ல ஊத்துறாங்க, திருப்பி ஊத்துறாங்க, திருப்பி ஊத்துறாங்க. அதை சுத்தி தண்ணி ஓடுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரே உம்முடைய அக்கினியை அனுப்புங்க. அந்த அக்கினி எப்படி எரிச்சு போட்டுச்சு? வசனம் சொல்லுங்க. எரிபலியையும் விறகு கட்டையையும் கல்லையும் மண்ணையும் வாய்க்காலில் இருந்த நீரையும் வற்ற செய்தது. நான் 5 காரியமா இருக்கும். ஆனா அவர் கேட்டது என்ன? பலியை தான் எரிக்க சொன்னார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உகந்த பலியாக, உகந்த உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்து இந்த 7 பலிபீடத்தையும் செப்பனிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற எரிபலியாக உங்களுடைய குடும்பமாகிய உங்களை சுற்றி இருக்கிற விறகு கட்டைகளை, உங்களோடு கூட போராடுகிற கல்லை, உங்களோடு போராடுகிற மண்ணை, உங்களை சுற்றி நின்று நீங்கள் வளர விடாமல் செய்கிற உங்களுக்கு இருக்கிற எல்லா தடையாகிய நீரையும் வற்ற செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படியாக மாற்ற வல்லவர். எரிபலியையும் விறகையும் கல்லையும் மண்ணையும் வாய்க்கால் நீரையும் வற்ற செய்ய வல்லவர். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கூட அதே அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரால் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? நேற்று கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ நம்பினால் என் மகிமையை காண்பாய், நீ நம்பினால் விடுதலை பெறுவாய், நீ நம்பினால் ஆண்டவருடைய மாட்சி உன்னில் கடந்து வரும், அவருடைய அக்கினியாய் நீ பற்றி எரிவாய், அவருடைய எரிபலியாக நீ மாறுவாய். இந்த 7 பலியையும் 7 எரிபலியையும் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டிய பிரியமானவர்களே. அந்த மாதிரி மட்டும் நீங்க மாறி பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்தை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். இது இங்க ப்ரிப்பேர் பண்றதுக்காக பண்ண மெசேஜ் கிடையாது. இது என்னுடைய காலேஜ் ஜெபம், என்னுடைய டெய்லி காலேஜ் ஜெபம். நான் முதல் தடவை ப்ரிப்பேர் பண்ண உடனே ஒரு செய்தி நான் ப்ரிப்பேர் பண்ண உடனே பிரான்சிஸ் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றேன். பிரதர் உடனே சொன்னாரு, பிரதர் ஆண்டவர் மெசேஜ் கொடுத்த உடனே எப்பயும் சொல்லாதீங்க, நீங்க அதை ஜெபமா மாத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில அதை சொல்லுவாங்க, நீங்க பெற்ற அனுபவத்தை அப்புறம் கொடுங்க அப்படின்னாரு. இது ஜெபத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் இதை கிட்டத்தட்ட ஒரு மாசமா பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அக்கினி நான் வந்து அவருடைய வல்லமை என்னை கிரியை செய்வதை நான் பார்க்கிறேன். இந்த 7 விளக்கு இருக்கு இல்லையா? 7 பலிபீடம் பார்த்தோம், 7 விளக்குன்னு பார்த்தோம். இந்த விளக்கு எப்படி இருந்தது? லேவியர்ல படிக்காத 7 அகல் விளக்குகள் இல்லையா? இத ஒரு செய்தியை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். விஜயன் ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன். லேவியில வாசனம் இல்லையா? லேவி 24:4 24 பாருங்க. திருவெளிப்பாடு 4:5. விடுதலை பயணம் 25:37 25:37 படிக்க. விடுதலை பயணம் 25:37. அடுத்த திருவெளிப்பாடு படிக்கலாம். 25:37. 7 அகல் விளக்குகள் இல்லையா? அதற்காக 7 அகல் விளக்குகள் எடுத்து அந்த விளக்கு கொடுத்த சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. திருவெளிப்பாடு 4:5. ஆமென். அந்த 7 விளக்குகள் எதுவா? கடவுளுடைய 7 ஆவிகள். இப்ப நம்ம பலிபீடமா 7 பலிபீடத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா அதுல எரிகிற நெருப்பு என்னவா இருக்கும்?
ஆண்டவருடைய 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகள் எங்க இருக்கிறது? அவருடைய அரியணையில் இருக்கக்கூடியது. அரியணை அருகில் இருக்கிற அந்த 7 ஆவிகள் நெருப்பாய் நம்முடைய 7 பலிபீடங்களை எரித்துக் கொண்டிருக்கும். அது அணையாம எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா நம்ம கூட யார் இருப்பா? 7 குத்துவிளக்குக்கு மத்தியிலே உலாவுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் உலாவிக் கொண்டிருப்பார். இப்ப இதுல இன்னொரு ஒரு காரியம், இந்த 7 அகல்விளக்கு வைக்கிறோம் இல்லையா? நார்மலா ஒரு குத்துவிளக்கு இருக்கிறவங்க 5 திரி 7 திரி அப்படி இருக்கும் இல்லையா? இது எல்லா திரியும் ஒரே அளவுல எரியுமா இல்ல ஒண்ணு மேல கீழே எரியுமா? நார்மலா எப்படி இருப்பீங்க? ஒரே அளவுல இருப்பீங்க இல்லையா? சப்போஸ் ஒரு 4 மெழுகுவர்த்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பீடத்துல 4 மெழுகுவர்த்தி வைக்கிறோம், இல்ல ஒரு 7 மெழுகுவர்த்தி வைக்கிறோம். இது ஒரு மெழுகுவர்த்தி தீ உயரமாகவும் ஒரு மெழுகுவர்த்தி கம்மியாகவும் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்குமா? அந்த மாதிரி வைப்போமா? முதல்ல வைக்க மாட்டோம். குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் 6 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் சமமானவர்களாக, அதுல ஏற்றமோ தாழ்வோ இருக்கக்கூடாது. அது ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் சம்பாதிக்கல, இல்ல ஒருத்தவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஒருத்தவங்க படிக்கல, அப்படி இந்த ஏற்றத்தாழ்வு குடும்பத்துல என்ன இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இப்ப நம்ம குடும்பத்துல ஆண்டவருடைய பலிபீடத்துல அக்கினி எரிந்தது போல நாம் எரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைக்கிறார். இந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தா நெருப்பு இருக்கிற இடத்துல பூச்சி போட்டு வருமா? நெருப்பு இருக்கிற இடத்துல வேற ஏதாவது இருள் வருமா? வராது. வேற ஏதாவது விஷஜந்துக்கள் வருமா? வராது. இப்ப அந்த பலிபீடத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமா இல்லையா? ஏன்னா நம்ம பார்த்தோம், நேற்றே பார்த்தோம், இன்னைக்கு அதான் பார்த்தோம். உடன்படிக்கை பேழை இருந்த இடத்துல விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கை பேழை இருந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அப்ப இது எல்லாம் எரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருந்திருக்கும்? விடுதலை பயணம் 33:9 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஆசாரிப்பு கூடாரத்தின் மீது ஆண்டவருடைய மகிமை தங்கியது. எப்பெல்லாம் மோசே ஜெபிக்க போனாராம் என்னாச்சு? ஆண்டவருடைய மகிமை மூடி இருந்தது. சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் எப்படி இருந்தது மகிமை? சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் மகிமை எப்படி இருந்தது? குருக்கள் கூட பலி செலுத்த உள்ள போக முடியாத அளவுக்கு மகிமை நிறைந்து இருந்ததாம். குருக்கள் கூட பலி செலுத்த போக முடியல. அப்ப நம்ம ஆண்டவருக்கு உகந்த பலிபீடமாய் மாறி அவருடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளம் அவர் வாழுகிற ஆலயமாய் இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய மகிமை பிரசன்னம் நம்மை முழுவதும் நிரப்பி இருக்குமா இல்லையா? நம்ம அப்படி முழுவதுமா நிரப்பி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார பாவம் கடந்து வர முடியுமா? பாவ காரியங்கள் கடந்து வருமா? பிசாசுக்கு நம்மளோட இடம் இருக்குதா? எதுவுமே இல்லையா? அப்ப நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இப்ப நீங்களும் நானும் அந்த பலிபீடமாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய விளக்காய் மாற வேண்டும். விளக்கு தந்தாய் மாற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். எல்லாரையும் சினிமா ஜெபம் பண்ணுமா? அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நம்முடைய உடல் அவயங்களை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். பலிபீடமாய் மாறும் பொழுது நம் உடலில் இருக்கிற சோர்வுகள், அசதிகள், நோய்கள், பலவீனங்கள், நம்ம இருக்கிற பாவங்கள், அந்தகார வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள் ஆண்டவர் மாற்றிக் கொள்வார். அப்படியே துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா தகப்பனே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே, 7 குத்துவிளக்கு மத்தியிலே உலாவுகிறவரே அப்பா, ஹல்லேலூயா. அப்பா, அந்த 7 விளக்குகள் 7 ஆவிகள் சொன்னீங்க ஆண்டவரே. அந்த 7 ஆவிகளை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியா ஆண்டவரே, எங்களுடைய பலிபீடத்துல எலியா ஜெபித்த போது ஆண்டவரே, எலியா ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டவரே பலிபீடத்தை செப்பனிட்டான்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இறந்த வேளையில எங்களுடைய பலிபீடத்தை 7 பலிபீடங்களை
வாழ்க்கையிலையும் அப்பா நாங்கள் செப்பனிட்டு இருக்கிறோம், நாங்கள் செப்பனிட்டு இருக்கிறோம். அப்பா அந்த எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவரே இறங்கி வந்த பரலோக அக்கினி எங்களுடைய பலிபீடங்களை நிரப்பும்படியாக, எங்களுடைய பலிபீடங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே பற்றி எரியும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு உகந்த தகன உயிருள்ள பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே லீமா ரிஷா ரிபிபி ஷபரோ நீ நர நர தூர்பிபி சந்துர பனா கரதி ரிபிபி ரிபிபி யக்கர தீனி ஷபரபல வாக்கர தீரிபிபி சந்துர பனா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் முன்பாக நிற்கக்கூடிய எலியா என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கை செய்து ஆண்டவரே எலியா ஜெபித்த போது இறங்கி அக்கினி இயேசுவின் நாமத்தினால இப்போ இங்க ஒவ்வொரு பலிபீடத்திலையும் பலிபீடமாய் தன்னை ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் இயேசுவின் நாமத்தினால கடன்புதர்மடியா ஜெபிக்கிறேன். நிக்கா வாதிஷா நிக்கா மாதி வி 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 செவரவலா பட்டு பிடிகளே இயேசுவின் நாமத்தினால அக்கினி 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 நிக்கா மாதி வி வி செவக்கர வி சந்தர வரக்கர தொர்மி வி செவரவலா. Yes master, yes master. Hallelujah. Ribaba ரீதரபர ஒரு தூர்மி வி செவரவலா. உடைந்து போயிருக்கிற ஒரு உள்ளத்தை ஆண்டவரே நீங்க கேட்டு கொண்டிருக்கிறீங்க, நன்றி. கேட்டு கொண்டிருக்கிறீங்க, நன்றி. உடைந்து போயிருக்கிற உள்ளம் இயேசுவின் நாமத்தினால தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லிமா கரவி நீஷா ரிவி செவரவலா. ஓ ஹalleluya. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஓ நீஷா ரிவி கரவி நிக்கா ரூரி கரது ரிவி செவரவலா. ஓ ரிவி खबरो लिखकर बराबर दूर भी मिश्र बराबर. Yes master, yes master, yes master. रीमा करवी मिश्रा रिवी करो दी निखा रिवी भी सरा मिश्रा रिवी शंकर बरा करवी रिवी 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 अंतर दी मिश्र बराबर. Yes master. அப்பா தேவனோடு ஆண்டவரே, தேவனோடு ஆண்டவரே. ஹalleluya. ரிஷா ரிவி 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 अंतर दी मिश्र बराबर. ஓ ரிபா பாபா ரிபா பாபா ரிபா பாபா करवी रिवी रिवी मिश्र बराबर. அக்கினி 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 பரலோக அக்கினி ஒவ்வொரு மீதும் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருந்த அக்கினி ஆண்டவரே எஸ் 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 பெற்றுக்கொள்ளுங்க லீ மா 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 காரா நாகா வி 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 ஷபர் கரதி நீ மீ கரவலா. எஸ் மாஸ்டர் எஸ் மாஸ்டர் எஸ் மாஸ்டர். அப்பா ரிகா வி 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 ஷபர் கரதி நீ மீ ஷபரவலா கரா. எஸ் மாஸ்டர் ஒப்புக்கொடுங்க. அப்பா இந்த அக்கினி நாங்கள் பெற்றுக்கொண்ட அக்கினி அணையாமல் எங்களோடு கூட தங்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். லிகா மா ரிஷா ரிவி ஷபரவலா கரதி நீ சந்துர அந்து யக்கர தரவி ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே பிரைஸ் ஆண்டவர் எல்லார் மீதும் அக்கினியை போட்டிருக்கிறார். எல்லார் மீதும் அக்கினியை போட்டிருக்கிறார். அவருடைய பரலோக அக்கினி ஒவ்வொருவருடைய பலிபீடத்தில் போடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மாட்டையை மாற்றி இருக்கிறார். அநேகரோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். குடும்பத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிற ஒருத்தவங்களை ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சுமையை நான் சுமந்து வருகிறேன். உன் சுமையை என்ன கொடுத்துட்டு நான் சொல்றேன். ஒப்புக்கொடுங்க. அனுப்பாத்துக்கிறார். இருதயம் உடைக்கப்பட்டு மனசெல்லாம் அப்படியே வேதனையோடு இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நான் தேற்றுகிறேன். உங்க இருதயத்தை தேற்றுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இனிமேட்டு வாழ்க்கையில தோக்க போறதில்லை. போதுமான அளவுக்கு நீங்க தோத்துட்டீங்க. நீங்க வெட்கப்பட்டு நின்ன இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்க முகத்தை உயர்த்துறாங்க. நேற்று நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட பேசின வெளியில வச்சு இப்போ உங்க உறுதி உடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க இனிமேட்டு தோத்து போறதில்லை. ஆண்டவர் உங்க கண்ணீரை தொடச்சிருக்கிறார். அநேகர் கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அநேகரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, என் வாழ்க்கை வெறுமையா போயிடுமா, நான் மீண்டும் வெறுமையானவளாய் மாறிவிடுவேன் நான் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வெறுமையான பாத்திரமா ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க ஆண்டவருக்கு தேவையான பாத்திரமா ஆண்டவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு.
நீங்க எம்டியா இல்லை, யாருமே எம்டியா இல்லை, வெறுமனையா இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நிரப்பிக்கிட்டு இருக்காரு. ட்ரக் அடிக்ஷனுக்காக குடிவெறியிலிருந்து கணவனோ சகோதரனோ மீளுன்னு சொல்லி செபிக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க குடும்பத்தை மாத்துறேன். நிரந்தரமான வேலை யாரும் ஜெபிக்கிறீங்களா? நிரந்தரமான வேலை யாருக்காவது ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஈஷா கரதி நிஷபர அந்திரியா கரதி நிஷபரோ அந்திரியா கரதி கரதோ ஈஸ்வரா. கணவனால வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனைவி, கணவனால இதுவரைக்கும் ஏற்றுக்க முடியல, கணவன் இதுவரைக்கும் ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காட்டுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அன்பு கணவன் வழியாய் உனக்கு கொடுக்கப்படும், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அதே பலிபீடத்தில் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பலிபீடத்தில் அக்கினி கொழுந்து விட்டு எரியத பார்க்கிறேன். ஆண்டவர் அப்படியே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படியே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்கு முன்னாக உங்களுடைய பலிபீடம் அணையாமல் இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரை செபிச்சுக்கிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.